ஏ ஏன் மோனே எங்க வீட்லயா ஹாஸ்பிட்டலையா? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் என்னதான் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள? யார் மேல தப்பு? டிஎம்கே. டிஎம்கே வேணுன்ட்டு பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா. அங்க வந்து பேஷண்டே நிற்கு, நம்ம அங்கிருந்து பேஷண்ட் நினைக்கிறோம்னா அவங்க முன்னாடியே போட்டு கழுத்து என்னாச்சு? முன்னாடியே போட்டு கழுத்து என்ன பண்ணிருக்காங்க? கழுத்து மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறது. கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா ஆமா இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள? ஆமா, கரண்ட் ஆஃப்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. ஆமா. அடப்பாவி, இப்ப இப்படியும் பண்ணுவானுங்களாடா, பாவம் இல்ல. என்ன ஓட்டு இப்ப அதுக்காக சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 7 மணிக்கு நடக்குது. இப்ப திட்டமிட்டு பண்ணதுதான் இதெல்லாம். அதுக்குன்னு இப்படி உயிரை கொள்ற அளவுக்கு போவாங்களாடா? ஓட்டுக்காக பண்றதுதான் எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். அதுக்குன்னு விஜய் வந்து சென்னை போயிட்டு அது இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இப்ப விஜய்க்கே பயமா இருக்கும்போல, திருப்பி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது. இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா? ரொம்ப கொடுமைடாடே. இந்த மாதிரி எல்லாம் 40 பேர் 39 பேர் இல்ல, குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க? 41 பேருண்ணா. 41 பேரு, 7 குழந்தைங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேரு? 6 பேர். 6 பேரா? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? ஓபி மாதிரி தான் பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓபி மாதிரி. இப்ப இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க. ஆமாங்க. கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க, வயிற்று மேல மிதிச்சிருக்காங்களா? ஆமா ஆமா. பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நிக்குது. போன வண்டி என்கிட்ட தான் நிக்குது. பாண்டியன் ஆம்புலன்ஸ் நானும் ரொம்ப தோஸ்து. பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்விப்பட்டதுல போயிருக்காங்க. நியூஸ் கேள்விப்பட்டு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க, வர சொல்லி பேசிட்டு. ஆமா, நான் அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அங்க கட்சி மீட்டிங் நடந்து பக்கத்து வீடு. சரி, ஒரு வண்டி எடுத்து வசதி பேர் போயிருக்கேன். ஒரு ஓட்டுறேன் வண்டி. அண்ணா போனா அங்க இருக்கவங்க வந்து கட்சிக்கொடி ஒட்டி விட்டு இருக்காங்க வண்டியில கட்சிக்கொடி ஒட்டி விட்டு இருக்காங்க. ஆமா, வண்டியில கட்சிக்கொடி விட்டுட்டு வண்டி எடுத்து அப்படி ஒட்டிட்டு போனீங்க அப்படின்னு ஒட்டிட்டு இருக்காங்க. சரி, எடுத்துட்டு போயிட்டு அவசரம் காமன்றது போயிட்டான். அங்க போனா கூட வண்டியில போனே 4 குழந்தைங்க 7 பெரியவங்களை கொண்டு போய் ஜீவிச்சு விட்டுருக்கோம். 4 குழந்தைங்க 7 பெரியவங்க. ஆமா, எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்காங்க அங்கேயே. ஆமாண்ணே. என்ன பேச சொல்றாங்க, பள்ளி விட்டாலும் தூக்க பாப்பாங்களா? தூக்கல யாரும் வயிற்றுலயே மிதிக்கிறாங்க, போட்டு கை காலம் மிதிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் 2 பேர் மிச்சா கூட தெரிஞ்சு கொடுத்துரு ஓடுறவங்கன்னு சொல்லலாம். ரவுண்டு கட்டி மிதிக்கிறாங்க. வேணுன்ட்டே ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி மிதிக்கிறது வேற, வேணுன்ட்டே கொலை பண்ற நோக்கத்துல மிதிக்கிறது வேற இல்ல. பார்க்கும் போதே தெரியும்ல. அதான் பாவம் டாடி. யாரோட இடம்? செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவனோட அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா பண்றது? இதுக்கு என்ன பண்ணுவீங்க தெரியல, எப்படி பண்ணுவீங்க? கொடுமைடாடி இது. ஆனா இந்த பாவம் எல்லாம் சும்மா விடாது. பச்சை குழந்தைங்க நம்ம சுயலாபத்துக்காக குழந்தைகளையெல்லாம் கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னா இதுக்கு மேல அழிவு காலம் தான் அது. ஊருக்குள்ள இப்படித்தான் எல்லாத்துக்குமே எல்லாருமே இதுதான் சொல்றாங்களா? என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்ட் தானே? இப்ப பந்தோபஸ்து இடம் தராங்கன்னா இப்ப நம்ம மெயின் ரோடு ஆமா அந்த மாதிரி இடம் அது எப்படி இடம் அங்க போய் தரலாம். இடத்த கூட்டம் வேணுன்ட்டே கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க.
அதான் 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 சரி, பாத்துக்க ஏதாவது கூப்பிடுங்க. சரிங்க. ஓகே.